இங்கே இந்த கிராமத்தில் எல்லாருமே அவங்க ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து பயப்படுறாங்க. நைட்டு ஒருத்தன் அலறி அடிச்சுட்டு வந்த உடனே காலையில் எல்லாருமே சேர்ந்து அங்கே பேய் ஓட்டலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளேருந்து ஒரு பையன் வெளியே வரான். எல்லாரும் அந்த பையனை பார்த்து பயப்படுறாங்க. பேயின்னு நினச்சா அவன் சொல்கிறான், நான் தான் புதுசாக வந்திருக்க போஸ்ட் மாஸ்டர்னு. அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவனோட ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸை போய் பார்க்குறான். எல்லா பொருளுமே அப்படியே இருக்குது. லெட்டரு, மணி ஆர்டர் எல்லாமே அழுக்காகி கிடக்கு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, முன்னாடி இருந்த போஸ்ட் மாஸ்டர் பக்கத்தில் இருக்க மாங்காய் மரத்தில் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. அதுலேருந்து நாங்கள் யாரும் இந்த பக்கம் வரமாட்டோன்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அந்த போஸ்ட் மாஸ்டரே என்னோட அப்பா தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சி நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறான். அந்த பையன் போய் அந்த மாங்காய் மரத்தை பார்த்துட்டு இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், உங்கள் அப்பாவோட பேய் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கத்தும், பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளேருந்து கத்தும். ஆனால் அந்த மாங்காய் மரத்துக்கு கீழே மட்டும்தான் ஃபோன் சிக்னல் கிடைக்கும். இப்போ அதுவும் நாங்கள் பண்ண முடியாமல் இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ஊர் தலைவரும் ஊர் மக்களும் இந்த பையனுக்கு மாலெல்லாம் போட்டு மரியாதை செலுத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பணத்துக்கு லோனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஊர் தலைவரும் அந்த அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பையன் இருந்தாலும் அந்த பேய் இவனை சும்மா விட்டுருமான்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் அந்த ஆஃபீஸில் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு நைட்டு கதவெல்லாம் ஓப்பன் ஆகுது. அங்கே இருந்த பழைய போஸ்ட் மாஸ்டர் சட்டை ஒன்று காற்றுல ஆடுது. இந்த பையன் பயந்துக்கிட்டு இருக்கான்.